ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 5 மீட்டர் சாரியும் 3 மீட்டர் லைனிங் கிளாத்தும் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாரியை ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நமக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் எம்ப்ராய்டரி டிசைன் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சாரியோட லாஸ்ட் போர்ஷனில் எந்த ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் எதுவுமே கொடுக்காம ப்ளெயினாக இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம சாரியை வியூ பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். சாரி நான் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த முந்தானி போர்ஷனில் ஒரு பார்டர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கட் பண்ணி எடுக்க போகிற பார்டர் வந்து எதுக்காக அப்படின்னா, ஸ்லீவில் ஒரு டிசைன் வரும் சரிங்களா, அந்த டிசைனுக்காக நான் அந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேல் போர்ஷனில் உள்ள அந்த பார்டரையும் நம்ம அதே போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த பார்டர் அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்டரை கட் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழேயும் நம்மளுக்கு பார்டர் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பார்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம பாட்டம் போர்ஷனில் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து டாப் போர்ஷனுக்கான லைனிங் கிளாத்தை நம்ம இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். 4 சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சைடு வந்து கரைப்பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப்போட ஹைட்டு வந்து நான் ஒரு 12.5 இன்ச்சுக்கிட்ட எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 12.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டரோட வித்தும் நான் வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நம்ம நெக் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து நம்ம டேப்பு வச்சுட்டு நம்மளுக்கு நெக்கோட அளவு லென்த்து வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் எனக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். நம்ம நெக்கோட அளவு மென்ஷன் பண்ணும்போது ஃப்ரண்டா பேக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா. நான் வந்து இப்போது பேக் நெக் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். 5.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 4.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2 கழுத்தோட அளவும் எது வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம 2ஆவதாக கட் பண்ணணும். எது கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக கட் பண்ணணும் சரிங்களா. இப்போது நான் ரவுண்ட் நெக் வந்து 2லேயுமே போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்டரில் இருந்து கீழே 7 இன்ச்சு நான் வந்து ஆம்ஹோல் அளவு நம்ம மார்க் பண்ணுவோம்ல, அதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த டானா ஷேப்பில் நம்ம போடுவோம்ல அந்த கோடு பாக்ஸ் மாதிரி, அதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் வளைவு வந்து நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கவ் ஷேப் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 33 அளவுக்கு தான் நான் மார்பு சுற்றளவு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஹிப்போட அளவும் சரிங்களா. நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம மார்க் பண்ணுவோம்ல, மார்பளவையும் ஹிப் அளவையும் அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 13 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் இருக்கோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். நான் எப்படி வளைவாக கோடு போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அந்த 13 இன்ச்சை வந்து டச் ஆகணும் சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் வந்து அந்த கஸ்டமர் வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் வந்து இந்த பேட்டர்ன் போடுறேன் சரிங்களா. இப்போது நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது என்னது அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் சரிங்களா, அதை தான் நான் கட் பண்ணுறேன்.
கட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் உள்ள பக்கம் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் எஃப்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அந்த கிளாத்தை. ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணணும்ல, வரைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான டாப் போர்ஷனில் உள்ள கிளாத் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதை வந்து நம்ம பீன்னு மார்க் பண்ணிக்கிறோம் பேக் பார்ட்டுக்காக. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம இந்த மாதிரி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆம்ஹோல் குழிவு வெட்டியிருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சாரியோட லாஸ்ட் போர்ஷன் எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த போர்ஷனில் நம்ம ஒரு பார்ட் மட்டும் வச்சுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டாப் போர்ஷனுக்கான 2 பார்ட்டுக்கும் தேவையான கிளாத்தை நம்ம இந்த மாதிரி மடித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த நெட் கிளாத்தை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் பேக் போர்ஷனுக்கும் சேர்த்து. சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனையும் பேக் போர்ஷனையும் அந்த நெட் கிளாத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். எப்படி நான் வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கை வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுறது தான் கரெக்டு. சரிங்களா? நானும் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பேக் போர்ஷனுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் கரெக்டாக ரெடி ஆயிருச்சு. நார்மலாக நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம வந்து இந்த டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா 4 இன்ச்சுக்கு, அதை வந்து நான் இப்போ எப்படி காட்டுறேனோ நீங்கள் அந்த போர்ஷன்லேயும் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சிக்கலாம். நான் எப்படி இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக தான் பிடிக்க போகிறேன். எந்த பக்கமும் நான் வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணலை. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக ஒரு 3/5 அளவுக்கு நான் வந்து பண்ணிக்க போகிறேன் 2 சைடுமே. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு நம்மளுக்கு போதும். அதுவே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து இதை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த போர்ஷனில் வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்தோமோ அதே இதில் வந்து நம்ம சாரியை இந்த மாதிரி 4ஆக நம்ம மடித்து போட்டுக்கிறோம். சரிங்களா? கீழேருந்து மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 2 ஆயிரும். அப்புறம் அதையே நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 சைடில் கிளாத் இருக்கும். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 22 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயும் போல் தான் ஸ்லீவை வந்து நம்ம மேலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து அந்த ஆர்கட்லாம் நம்ம பண்ணுற அளவுக்கு வளைவெல்லாம் போடுவோம்ல, அந்த அளவுக்கு நான் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து அந்த லெங்க்த்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழேயும் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குல்ல, அதையும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கேல் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்லீவை நம்ம 2 ஸ்லீவ் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனில் டாட் பிடிச்சாச்சு. இப்போது ஷோல்டரையும் நம்ம இணைச்சிருக்கலாம். இணைச்சதுக்கப்புறம் ஸ்லீவையும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா டாப் போர்ஷனோட கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மீதி உள்ள கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 4 சைடு இருக்கிற மாதிரி நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம டாப் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தை நான் இதுக்கு மேலே போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா நான் எப்படி வரைகிறேனோ இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லாம் நம்மளுக்கு வந்து அந்த கிளாத்தில் வந்து அழகாக தெரியும் பாருங்கள்.
இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த கிளாத் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் 2 சைடில் நம்மளுக்கு கிளாத் இருக்கும். அதில் ஒரு சைடு கிளாத்தை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு கிளாத்தை வந்து நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரில் வச்சு ஃபுல்லாக நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஷினில் பெரிய தையல் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த இதில் நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? மாற்றிட்டு அந்த போர்ஷன்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் அந்த தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக தையல் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் 2 நூல் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தெரியும்ல, அதில் ஒரு நூலை பிடிச்சி நீங்கள் இழுத்துக்கிட்டு இன்னொரு சைடில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரில்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா சுருக்கமாக நம்மளுக்கு வந்து ஈஸியாக வரும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். டாப் போர்ஷனுக்கு ஹிப் அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த போர்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி நீங்கள் வந்து கொண்டு வாங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கோன் ஷேப்பு வந்து மாறக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ரில் வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து நூலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரில் வந்து வந்துடும். சப்போஸ் அந்த நூல் வந்து அந்து போச்சு அப்படின்னா லைட்டாக மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஃப்ரில் வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ குட்டி குட்டியாக நம்மளுக்கு வச்சாச்சு. இப்போ மறுபடியும் அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து டாப் போர்ஷன் இருக்குல்ல, அது கூட நம்ம வந்து இணைச்சிக்க போகிறோம். இணைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் இணைச்சிட்டேன் அழகாக. கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா நம்ம பார்டரை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இணைச்சிக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அந்த கிளாத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து எடுத்துக்கலாம். நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையாலேயே ஃப்ரில் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த கிளாத்தையுமே கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுல, அதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2 ஹேண்டுக்குமே நான் வந்து அந்த ஃப்ரில் வைக்க போகிறேன் அதனால். சரிங்களா? இப்போ குட்டி குட்டியாக நம்ம வந்து நீளமாக ஃப்ரில் வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா ஸ்லீவில் நான் எந்த அளவுக்கு போடுறேனோ அதே மாதிரி போட்டு திருப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஹேண்ட் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த காட்டுறேன் பாருங்கள். மேலே டாப் போர்ஷனில் கொஞ்சம் கிளாத் வந்து நான் வந்து டிசைனுக்காக இணைச்சிருக்கேன். லாஸ்ட்டாக கஸ்டமர் வந்து கேட்டாங்க, அதனால நான் இணைச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் வந்து பண்ணியிருக்கோம். அவங்க கொடுத்தாங்க, கொஞ்சமாக தான் கிளாத்தே கொடுத்தாங்க. அதனால தான் இந்த கம்மியாக நம்ம இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து பார்ட்டி வேர்க்காக யாராவது கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 மீட்டரில் லைனிங் கிளாத்தும் அதுக்கப்புறமா வந்து நெட் கிளாத்தும் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.